வெல்கம் கைஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு விசிட் பண்ணியிருக்கும் போது இந்த ஜாய்ஸ்டிக் ஒரு கல்லை வித்துட்டு இருந்தாங்க. நான் வேறு ஏதாவது கடையில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஆணி இந்த ட்ரில்லிங் மிஷின் பிட்டில் இருக்கிறதுல ஓரத்தில் கிடந்தது. இது சரி, ஓகே, இது எவ்வளோ கேட்குமோ ஒரு 200 சொன்னார் நம்மகிட்ட. சரி, நான் இதை அப்படியே அடிச்சு பேசி 100 வாங்கினேன். ஏன்னா இதில் ஸ்டிக்லாம் ஒர்க் ஆகுது, ஆனால் இவர் கொடுக்க வேண்டிய ஒர்க் ஆகுதுப்பா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இப்படி இனிமேல் ட்ரிகர் லைட்டாக இதில் ஷேக் ஆகிட்டே இருந்ததா. சரி, ஓகே, இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை இது நான் 100 வாங்கினது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிப்ளே போட்டிருப்பேன், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனல வீடியோ. இதில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் நீட்டாகவே தான் இருந்தது. ஆனால் பாருங்களேன், எனக்கு இந்த மோட்டர் ஒயர் கட்டாயிருக்கு, வைப்ரேட் மோட்டர் ஒயர் கட்டாயிருக்கு. சில டஸ்ட்டோ ஏதோ உடஞ்ச மாதிரியோ போர்டு கிராக்கோ அந்த மாதிரி இது மேலே கொஞ்சம் நீட்டாகவே தான் இருந்தது. என்ன தான் அதில் இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாகவே தான் இருந்திருக்கு, எந்த டஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. பேட்டரியும் அவ்வளோ உப்புன மாதிரிலாம் தெரியல, டீசெண்டாகவே தான் இருந்தது பேட்டரியும். சரி, அப்படி சரி, ஏன்னா மேலோட தெரியல, சரி ஒன்றும் உள்ளே கழட்டி பார்ப்போம், ஏதாவது தண்ணி கிணி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளேயும் பார்த்தா நீட்டாக தான் இருக்குது, எதுவும் ஸ்க்ராட்சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, உள்ளே தண்ணியோ போன மாதிரி எதுவுமே இல்லை, க்ளீனாகவே இருக்குது. சரி வாங்க, இதை நம்ம மறுபடியும் மாட்டி நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஃபஸ்ட் நான் கேபிள் எடுத்துகிட்டு போகல, இப்போ தான் அப்படியே வீடியோ போடுறேன். இருங்க, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் அசம்பிள் பண்ணிட்டேன். அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டோன்னே ஆன் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப நேரம் பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. சரி, ஓகே, நான் நெட்டில் சர்ச் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த SCP டூல் கிட் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்தது. அது மூலமாக டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அது கனெக்ட் பண்ணோன்னே கனெக்ட் ஆகிடுச்சுங்க. இதில் அது வந்து எப்படின்னா PS3 ஜாய்ஸ்டிக்கே நம்மளுக்கு வந்து Xbox 360 கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த டிரைவர் அப்படி கன்வெர்ட் பண்ணிடும் போல். கன்வெர்ட் பண்ணோன்னே இப்போ எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, ஒர்க்கும் ஆகுது. ஆனால் இதெல்லாம் மெயின் இல்லை, நம்மளுக்கு மெயினாக இதில் நம்ம ஜாய்ஸ்டிக்கை தூக்கி போகிற காரணம் இந்த ஸ்டிக்கு போயிடும். அதனால தான் நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க, ஸ்டிக்கும் ட்ரிகர் போயிடும். எனக்கு நான் அது வந்து செட்டிங்ஸ் மூலமாக போனால் உங்களுக்கு தெரியும் அதில் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், ஸ்டிக்கு லைட்டாக கிராஸாக தான் இருக்குது. அதனால் கூட இதை தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு கேஷுவல் கேம்ஸுக்கு நல்லா தான் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான கேம்ஸுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளும். ஆனால் பாருங்கள், எக்ஸ்ப்ளோரேஷன் கூட லைட்டாக கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த இது. மிச்சம் மற்ற எல்லாமே ஒர்க் ஆகுது, எதுவுமே ஒர்க் ஆகாமல் எதுவும் இல்லை, எல்லாமே சூப்பராக, எல்லாமே கரெக்டாக சூப்பராக எல்லாமே ஒர்க் ஆகுது. பாருங்கள், பட்டன்ஸு, ட்ரிகரு பாருங்கள், அந்த ட்ரிகர், ரைட் லெஃப்ட் ட்ரிகரு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. பாருங்கள், எந்த ஸ்டிக்கு எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. அதனால் பட்டன்ஸ் எப்பவுமே நல்லா ஒர்க் ஆகும் ஜாய்ஸ்டிக்கில். மெயினாக போகிறது இந்த ஸ்டிக். நம்ம ஹார்ட் கேம் பண்ணும்போது நான் டக்குன்னு அந்த ஸ்டிக் வந்து ட்ரிஃப்ட் ஆகிடும், அதனால் தூக்கியே போடுவாங்க. நம்ம ஒரு கேஷுவல் கேம்ஸ் பண்ணி பார்ப்போம். இது கேஷுவல் கேம் இல்லை, பெரிய கேம் தான். இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஃபேமஸ் கேம் தான், GTA 5 தான். வாங்க, இது நான் இப்போதைக்கு இதை வந்து செட்டிங்ஸ் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் தான் காமிச்சிருப்பேன், கேம் ப்ளே காமிச்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் GTA 5 பிடிக்குமோ அவங்க GTA 5 கமெண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் ரெட் ஹார்ட் அடியும் போட்டு போங்க. பாருங்கள், GTA 5 இருக்குது, நல்லாவே ஒர்க் ஆகுது. GTA 5 கேம் ப்ளே வேணும்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, நான் கண்டிப்பாக கேம் ப்ளே போடுறேன் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்கோட வச்சு. ஏன்னா நான் இப்போ ஷார்ட் வீடியோவாக தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. அதேமாதிரி நான் இது 100 வாங்கினது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கையும் போட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.